தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோல உங்களோட வாட்ஸ்அப்ல உங்களுக்கு இன்னும் தெரியாம இருக்க ஒரு 5 ட்ரிக் வந்து பார்க்க போறோம். இதுல ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து நம்ம ஆப்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். ஒரு சில ட்ரிக்ஸ் தான் வந்து வாட்ஸ்அப்பை பேஸ் பண்ணி இருக்க போகுது. சோ எல்லா ட்ரிக்கும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நாம பார்க்க போற ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் ட்ரிக் என்ன அப்படின்னா, நம்ம நார்மலா வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒரு ஹை டெஃபினிஷன் போட்டோவை ஸ்டேட்டஸா வச்சோம் அப்படின்னா அந்த போட்டோ பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட்டா வந்து பிளர் ஆயிருக்கும். இல்ல நான் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வைக்கிற போட்டோ எனக்கு கிளியரா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ட்ரிக் இருக்கு. நீங்க எந்த போட்டோ வந்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வைக்க போறீங்களோ அந்த போட்டோவை உங்களோட செகண்ட் வாட்ஸ்அப்புக்கோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ வந்து முதல்ல சாட்ல வந்து அனுப்புங்க. அனுப்புனதுக்கு பிறகு அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேர் ஐகான் இருக்கும். அந்த ஷேர் ஐகானை கிளிக் பண்ணி அதை வந்து ஸ்டேட்டஸா அந்த போட்டோவை ஸ்டேட்டஸா ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளர் வந்து இருக்காது, நல்ல கிளாரிட்டியா வந்து இருக்கும். சோ இப்போ வந்து உங்களுக்கு பார்க்கும்போது நல்ல டிஃபரன்ஸ் வந்து தெரியும். இந்த பக்கம் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா நார்மலா ஸ்டேட்டஸ் வச்சது, இந்த பக்கம் இருக்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து நான் சொன்ன மெத்தட்ல ஸ்டேட்டஸ் வச்சது. சோ ரெண்டுத்துக்கும் வந்து அந்த கிளாரிட்டி டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். இது கேமரால பார்க்கும்போது கொஞ்சம் பிளர் அடிச்ச மாதிரி இருக்கும். நீங்க நேர்ல பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா டிஃபரன்ஸ் தெரியும். நாம பார்க்க போற ரெண்டாவது வாட்ஸ்அப் ட்ரிக் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வாட்ஸ்அப்ல யாரோ ஒருத்தவங்க வந்து டெய்லி குட் மார்னிங், குட் நைட், குட் ஆஃப்டர்நூன், சாப்பிட்டியா அப்படின்ட்டு ரெகுலரா ஒரே ஃபார்மட் மெசேஜ் வந்து அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கு வந்து நம்மளால ரிப்ளை பண்ண முடியாது. ரிப்ளை பண்ணல அப்படின்னா என்னன்னா ஒரு குட் மார்னிங் சொல்றேன், நீ திரும்பி ரிப்ளை கூட பண்ண மாட்டேன்ற அப்படின்னு கோச்சுக்குவாங்க. இந்த மாதிரி பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நீங்க வந்து ஆட்டோ ரிப்ளை வந்து போடலாம். ஆட்டோ ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கிறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா ஒரு சில விஷயங்கள் கொடுத்திருப்பாங்க. ரிசீவ் மெசேஜ், அதாவது குட் நைட்னு வந்ததுன்னா ரிப்ளை மெசேஜ் என்ன வேணும் அப்படின்றத நீங்க செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குட் மார்னிங்னா குட் மார்னிங்னு திரும்பி அனுப்பிச்சுக்கலாம். இல்ல எனக்கு இன்னும் வந்து காமனா நிறைய பேர் ஒரே மெசேஜ் அனுப்புறாங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு பிளஸ் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணி ரிசீவ் மெசேஜ் என்ன அப்படின்றத வந்து டைப் பண்ணிக்கங்க. அந்த ரிசீவ் மெசேஜுக்கு நீங்க என்ன ரிப்ளை மெசேஜ் பண்ணணும் அப்படின்றத டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து சேவ் ஆயிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அது ஓரியன்டா எந்த மெசேஜ் வந்தது அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆப்பே வந்து அந்த மெசேஜ்க்கு வந்து ரிப்ளை பண்ணிடும். ஸோ இது கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. நாம பார்க்க போற மூணாவது ட்ரிக், நீங்க வாட்ஸ்அப்ல வந்து உங்க லவ்வருக்கோ இல்ல உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ இல்ல ஃப்ரெண்டுக்கோ வந்து ஏதாவது ஒரு சீக்ரெட்டான மெசேஜ் அனுப்புறீங்க. ஸோ அந்த மெசேஜை ஆப்போசிட்ல இருந்து ரிசீவ் பண்றாங்க இல்லையா, அவங்க பக்கத்துல பேரண்ட்ஸோ அண்ணனோ தம்பியோ யாராவது பக்கத்துல இருப்பாங்க. சோ நீங்க ஒரு சீக்ரெட்டான மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்றது தெரியாமலே அதை ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க அனுப்பிச்ச அந்த சீக்ரெட்டான மெசேஜ் வந்து பக்கத்துல இருக்கவங்களும் பார்த்துருவாங்க. மேபி பிரச்சனை ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதை தவிர்க்கிறதுக்கு நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க அனுப்புற மெசேஜ்க்கு முன்னாடியே ஒரு அலர்ட் வந்து கொடுத்துரும். இது வந்து செக்யூரான மெசேஜ்ரா, பக்கத்துல யார் இருக்கும்போது ஓபன் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஒரு செக்யூரான அலர்ட் வந்து கொடுத்துரும். இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ண உடனே மேல என்ன ஸ்பாயிலர் அலர்ட் வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்றத செட் பண்ணிக்கலாம். நான் வந்து சீக்ரெட் அப்படின்னு கொடுத்துட்டு சோ கீழ வந்து பாத்தீங்கன்னா என்ன மெசேஜ் டைப் பண்ணனும் அப்படின்னு கேக்கும். நீங்க என்ன மெசேஜ் டைப் பண்ணுமோ அதை டைப் பண்ணிட்டு கீழ காப்பி டு கிளிப்போர்ட் அப்படின்னு இருக்கும். அதை காப்பி பண்ணிட்டு நீங்க யாருக்கு சென்ட் பண்ணணுமோ அவங்களோட வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிசீவ் ஆகிற மெசேஜ் பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். சீக்ரெட் அப்படின்னு போட்டு ரீட் மோர் அப்படின்னு இருக்கும். அந்த ரீட் மோரை அவங்க கிளிக் பண்ணும்போது தான் நீங்க அனுப்பிச்ச மெசேஜை அவங்க வந்து பார்க்க முடியும். சோ இது கண்டிப்பா நிறைய பிரைவேட் சாட் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. நான் பார்க்க போற நாலாவது ட்ரிக், நைட் டைம்ல நிறைய வாட்ஸ்அப் வீடியோ கால் பேசுவேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நைட் டைம்ல வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ கால் பேசுறீங்க அப்படின்னா லைட் எல்லாமே ஆஃப்ல இருக்கும். மூஞ்சி வந்து டிம்மா தெரியும். ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு உங்க ஃபேஸே வந்து தெரியாம இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கிரீன் ஃபிளாஷ் லைட் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணலாம். இதுக்கும் நீங்க ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கீழ சின்னதா ஒரு பல்ப் பட்டன் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களோட ஹோம் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதா ஒரு பார் மாதிரி வந்து வரும். அந்த பார்ல இருக்க அந்த லைட் வந்து உங்க ஃபேஸுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ இப்போ நீங்க வந்து வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பண்ணும்போது அந்த ஃபேஸ் லைட் இருக்கு இல்லையா, அந்த லைட் இருக்கு இல்லையா, அந்த லைட் உங்க ஃபேஸுக்கு வந்து லைட் வந்து கொடுக்கும். இந்த லைட்டோட கலர், பிரைட்னஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சோ நீங்க அதிகமா நைட் டைம்ல வாட்ஸ்அப் வீடியோ கால் பேசுவீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம லிஸ்ட்ல கடைசியா இருக்க ட்ரிக் என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப்ல எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஆனா வாட்ஸ்அப்ல தீம் ஓரியன்டான அப்டேட் வந்து இது வரைக்கும் வரவே கிடையாது. நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும், என்னோட போட்டோவை வாட்ஸ்அப்போட ஹோம் ஸ்கிரீனா செட் பண்ணும்பா, ஆனா அது முடியவே மாட்டேங்குது. பட் ஆனா ஜிபி வாட்ஸ்அப்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருக்கும். பட் ஆனா நான் சொல்ல போற அப்ளிகேஷன்ல உங்களோட வாட்ஸ்அப்க்கு நீங்க ஹோம் ஸ்கிரீன்ல போட்டோ வந்து செட் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ண உடனே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல மோக்கப் ஓவர்லே அப்படின்ற ஒரு விஷயம் ஆஃப்ல இருக்கும். அதை வந்து ஆன் பண்ணிடுங்க. அதை வந்து ஆன் பண்ணும்போது உங்களுக்கு சம் பர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்கும். அதெல்லாமே அலோவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போர்ட்ரேட், லேண்ட்ஸ்கேப் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்கும். இதுல போர்ட்ரேட் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த போட்டோவை வாட்ஸ்அப்போட ஹோம் ஸ்கிரீன்ல செட் பண்ணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து அதனோட ஒபேசிட்டி
எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு இப்போ உங்கள் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க. நீங்கள் செட் பண்ண அந்த ஃபோட்டோ வந்து உங்களோட வாட்ஸ்அப்போட பேக்ரவுண்டாக வந்து இருக்கும். இதில் இருக்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இது வந்து வாட்ஸ்அப்புக்கு மட்டும் ஒர்க் ஆகாது, ஒட்டுமொத்த ஃபோனுக்கே ஒர்க் ஆகும். நீங்கள் வாட்ஸ்அப்பை விட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னாலும் அந்த ஃபோட்டோ வந்து தெரியும். அது மட்டும் தான் பிரச்சனை. அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரிக்கையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்த இந்த 5 வாட்ஸ்அப் ட்ரிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சா பிடிக்கலையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வைங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.